Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் எடுத்துள்ள ஒரு முடிவுக்கு தொழிலாளர்கள் தரப்பில் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அது என்ன முடிவு, ஏன் எதிர்ப்பு, விரிவாக பார்க்கலாம். தலைநகரம் சென்னை. இங்குள்ள பொது போக்குவரத்தில் அதிக பயனாளர்களை கொண்டிருப்பது பேருந்துகள்தான். பள்ளி கல்லூரி மாணாக்கர் தொடங்கி அனைத்து தரப்பினரும் தினமும் பேருந்தில் பயணிக்கின்றனர். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் சுமார் 3000 பேருந்துகள் உள்ளன. இங்கு பணி ஓய்வு பெற்றவர்களால் காலியாகும் பணியிடங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நிரப்பப்படாததால் காலி பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இதனால் பேருந்துகளை இயக்க ஆள் இன்றி திணறுகிறது மாநகர போக்குவரத்து கழகம். குறிப்பாக பீக் ஹவர்ஸ் எனப்படும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பேருந்துகள் கிடைப்பதில்லை என்பதும் அலுவலகத்துக்கு உரிய நேரத்தில் செல்ல முடிவதில்லை என்பதும் சென்னை வாசிகளின் குற்றச்சாட்டு. இந்த குறைகளை போக்க மாநகர போக்குவரத்து கழகம் எடுத்துள்ள முடிவு தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பை எதிர்கொண்டுள்ளது. 8 மணி நேர ஷிப்ட் முறையை 12 மணி நேரம் என புதிய ஷிப்ட் முறையை உருவாக்க முடிவெடுத்துள்ளது மாநகர போக்குவரத்து கழகம். இதற்காக ஊழியர்களின் ஊதியத்துடன் கூடுதலாக 800 ரூபாய் வரை கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளது. இந்த முடிவை எதிர்த்துதான் கொடி பிடிக்கின்றன தொழிற்சங்கங்கள். வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் வேலை வாங்கணும். ஆனால் இது தினசரி 12 மணி நேரம் வேலை, ஒரு நாள் இல்லை, டெய்லி 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். அப்போது தினசரி 12 மணி நேரம்னு சொன்னால் அவங்க போட்டிருக்கிற சார்ட்டு 12 மணி நேரம். ஆனால் யதார்த்தமாக 12 மணி நேரத்தில் அவர் டியூட்டி முடிக்க முடியாது, 1 மணி நேரம் லேட் ஆகுது. அப்போ 12 1 13 மணி நேரம் நாள் ஒன்றுக்கு ஒரு தொழிலாளியை வேலை செய்ய வேண்டிய கட்டாயப்படுத்துவது என்பது சட்டவிரோதமானது. 12 மணி நேர ஷிப்ட் முறையில் ஊழியர்களின் உடல் நலம் குன்றும் என்பதும் தொழிற்சங்கங்களின் வாதம். மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் மறைமுக ஆட்குறைப்பு, வேலைப்பளு, சட்டவிரோதம் ஆகியவை நடப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன தொழிற்சங்கங்கள். 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செஞ்சால் நிச்சயமாக அவனுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும், அவனுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சோர்வு ஏற்படும். இவங்க என்ன வசதிகளை இவங்க செஞ்சு தராங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு கடுமையான வேலை பலு என்பது இருக்குது. ரெண்டாவது என்ன, ஒரு பஸ்ஸுக்கு 2.5 டிரைவர் இருக்கணும், 2.5 டிரைவர் இருக்கணும், 2.5 கண்டக்டர் இருக்கணும். ஆனால் இந்த பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் தான், ஒரு கண்டக்டர் தான். இன்னொரு 2 தொழிலாளிக்கு அன்றாடம் வேலை இல்லாமல் ஆட்குறைப்பு நடக்குது. 140 டிரைவரும் 140 கண்டக்டரும் இல்லாமல் இந்த வண்டி ஓடுது. அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் ஆட்குறைப்பு, இன்னொரு பக்கம் வேலை பலு, மூணாவது சட்ட விரோதமான செயல். இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் என்பது தொழிலாளிக்கு ஏற்படுது. இதனால தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பணிமனைகளில் சுமார் 900 பேருந்துகள் பழுதடைந்த நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் தொழிற்சங்க நிர்வாகிகள். இவற்றை விரைந்து பழுது நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.